வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு தலைப்பை பற்றி சில கருத்துக்களை பார்க்கிறோம். நிறைந்த செல்வம். உலகமே அதை நோக்கித்தானே போகுது. குறிப்பா நம்ம நாட்டுல வாழ்க்கையின் நோக்கமே பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு ஆயிடுச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்றன வளர்ந்த நாடுகள். வாழ்க்கை சொத்து சேர்ப்பதற்கே என்கிறது இந்தியா. இதுல என்ன குறை நிறைய இருக்குங்க. சொத்து வேண்டான்னா சொல்ல போறாங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவர் பெருந்தகையே தீர்ப்பு எழுதிட்டார். காலையில எழுந்து சொன்னே காஃபி சாப்பிட்றதுக்கு 30 ரூபா இருந்தா தானே பால் வாங்க முடியும் காஃபி போட. சோ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆனா அதே பொருள் மட்டுமே வாழ்க்கையா அப்படின்னு இன்னொரு கேள்வி எழுப்பணும். அப்படி எழுப்பி பார்க்கிற போதுதான் அந்த பொருளை எப்படி நிர்வகிப்பது என்ற அறிவு எல்லோருக்குமே வேணும். மனிதனாக வாழ்கின்ற எல்லோருக்குமே பொருளை எப்படி நிர்வகிப்பது என்ற அறிவு இல்லை என்றால் பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரர்கள் வரைக்கும் பற்றாக்குறை நீக்கவே முடியாது. அப்ப எதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதை நிர்ணயிப்பது? ஒருத்தருக்கு 7,000 கோடி திருமணம் செய்வதற்கான செலவுக்கு தேவைப்படுது. வெறும் 500 ரூபாய் ஒருத்தர் திருமணம் செய்யறாரு. ஆனா 2 நிகழ்ச்சிகள் நடந்தனும் திருமணம் தான். 7,000 கோடி செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டா அது சம்பாதிக்கிற வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்குமா? அது மட்டுமல்ல, சம்பாதிக்கிறதுல தர்மம் இருக்கணும், செலவு பண்றதுல சிக்கனம் இருக்கணும். இந்த நீதிப்படி வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில சிக்கலும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, நோய்களும் கிடையாது. இது இயற்கை சட்டம். நாம் ஒன்னும் அதை மாத்திக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகின்ற அனைத்தும் ஒரு விதிக்கு கட்டுப்பட்டுதான் இயங்குகின்றன. அதை தெய்வ நீதி என்று தத்துவங்கள் பேசுகின்றன. இயற்கை சட்டம் என்று விஞ்ஞானம் பேசுகிறது. For every action there is an equal and opposite reaction. அப்போ எதிர்விளைவு இல்லாத இயக்கமே இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட உண்மை விஞ்ஞானத்தால். என்றால் அதே நீதிப்படி நாம் பொருள் ஈட்டுவதிலேயும் ஒரு விலை வருமே. எனவே பொருள் ஈட்டுவதிலே தர்மம் இருக்க வேண்டும். அது எத்தகைய தர்மம்? நம்முடைய தொழிலாலேயோ அல்லது அறிவின் பயன்பாட்டாலேயோ வேறு எந்த வகையிலையும் யாருக்கும் நட்டம் வராம இருக்கணும். பிறருடைய செல்வத்தை போற்றுபவர்களுக்கு செல்வம் குறைவது இல்லை. அதுக்கு இதிகாசங்களே ஒரு உதாரணம் சொல்லலாமே. துரியோதனன் கர்ணனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு அங்க தேசத்தையே பரிசாக கொடுத்தான். இப்ப அங்க தேசத்தில் இருந்த பொருளை மட்டுமே வைத்துக் கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் இல்லை என அள்ளி கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நாம் பெற்ற அனுபவங்களை, கற்ற கல்வியை பகிர்ந்து கொண்டால் குறையாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செல்வம் கூட நாம் கொடுத்தால் குறையாது என்று இதிகாசம் பேசுகிறது. துரியோதனன் கொடுத்த செல்வத்தை மட்டுமே கொடுக்க துவங்கி இருந்தால் அவனுக்கு வருமானம் எங்கிருந்து வந்திருக்கும்? அப்போ இதிகாசம் சொல்லுகிறது, இன்னொரு ஜீவன் துன்பம் நீங்கி வளமாக வாழ வேண்டும் என்ற கருணையோடு செல்வத்தை கொடுத்தாலும்
கொடுப்பவனுக்கும் செல்வம் வளரும் என்று சொல்கிறது. அப்ப பொருளை எப்படி கையாள்வது என்ற விதியை இந்திய திருநாட்டின் இதிகாசங்கள் மிக அற்புதமாக பேசியிருக்கின்றன. ஆனா இது யாருக்கு விளங்கும்? கொஞ்சம் ஆராய்ச்சி மனப்பான்மையோட கருணை யோசிச்சு பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எப்படி இவனுக்கு மட்டும் இறக்கின்ற வரைக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அளவுக்கு செல்வம் வந்தது? அவன் என்ன பிசினஸ் பண்ணினா? எத்தனை வரி போட்டான் நாட்டு மக்களுக்கு? இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தாதான் விதி புரியும். எனவே மனிதனாக வந்த அனைவருக்கும் தேவைகள் ஒன்றுதானே. 700 கோடி மக்களுக்கும் ஒரே வகையான உடம்பு தானே. இருக்கின்ற இடத்தினுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன், அதே போல வாழ்வியல் நெறிமுறைகள், இதை சார்ந்து கொஞ்சம் முன்ன பின்ன போகலாமே தவிர அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் ஒன்றுதானே. உணவு வேணும், தண்ணி வேணும், இருக்க இடம் வேணும், வாழ்க்கை துணை வேணும், போக்குவரத்து சாதனங்கள் வேணும், மருத்துவம் வேணும், கல்வி வேணும், தொழில் வாய்ப்புகள் வேணும். இவை அத்தனையும் எல்லோரும் பெறக்கூடிய வகையிலே இயற்கை நீதி இருக்குல்லவா. எனவே இந்த வரைமுறை வகுத்துக்கணும். மனிதனாக பிறந்தவர்களுக்கு அடிப்படை தேவை என்ன, இந்த தேவைகளை நிறைவு செய்வதற்கு எவ்வளவு பொருள் வேணும், இதை கணக்கெடுத்து பாருங்க. எல்லாருக்கும் நிறைவாக்குறத பார்க்கலாம். என்னோட அனுபவத்துல பாக்குறேன், பிச்சைக்காரன் கூட ஓரளவு செல்வந்தனா தான் இருக்கிறான். ஏன்னா அவன் வயிற்று தேவைக்கு மட்டும் பிச்சை எடுக்கிறது இல்லை, அதுக்கு மேல கொஞ்சம் சொத்து சேர்க்கலாமேன்னு சேர்த்து பிச்சை எடுக்கிறான். ஒரு வகையில இது பிச்சைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு வகையான திருட்டுன்னு தான் சொல்லணும். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. எந்த நாடாக இருந்தாலும் பொருள் துறையில் குற்றங்கள் நிகழ்வதற்கும் மனித வாழ்வில் பற்றாக்குறை வருவதற்கும் காரணி நோற்பார் சிலர். இன்னொரு ஜீவனுடைய தேவையை தெரிந்து கொண்டு அள்ளி கொடுக்கவில்லை என்றாலும் எண்ணி கொடுப்போர் எண்ணிக்கையும் குறைவு. அதனால இலர் பலராகிய காரணம் அது என்றார். அதை கவிஞர் வாழை சொல்லுவார், பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அப்போ தெய்வம் இருக்கிற இடத்துல செல்வம் வந்து சேரும் இல்லையா? அதான செல்வி லட்சுமின்னு வச்சிருக்கிறோம். அப்ப எங்கே தெய்வம் இருக்கிறதோ அங்க பொருளுக்கு குறை இருக்காது. எனவே வாழ்க்கை தேவைகளை நிர்ணயித்து விட்டால் அதுக்கு ஏற்ற பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகளை தேடணும். அப்ப உடல் உழைப்பு முதல். அந்த உடல் உழைப்போடு அறிவை பயன்படுத்துகின்ற திறம், அது வேலை வாய்ப்பு. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் நாம் ஈட்டுகின்ற பொருள் முழுவதும் நமக்கே உடைமை என்று சொத்து உரிமை சாசனம் பேசுகிறது. ஆனால் தர்மம் சொல்லுகிறது, ஈட்டுகின்ற பொருளில் ஒரு பங்கு அடுத்தவருக்கும் உண்டு. அப்ப இன்னொருக்கு கொடுக்கக்கூடிய குணம் இல்லை என்றால் தேவை உள்ளவை திருடத்தான் செய்வான். அதனால பொருள் துறை நிற வேண்டும் என்றால் மிக பெரும் செல்வந்தர் என்ற அந்தஸ்து தேவையில்லை. ஏன்னா எவ்வளவு சேர்த்து வச்சாலும் நாம போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. இந்த உண்மையை எவ்வளவோ அனுபவமாக பார்த்திருக்கிறோம். அது அழகா கவிஞர் சொன்னார், இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அப்படி யோசிச்சு பார்த்தா யாருமே சம்பாதிக்காம இருக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை நாம் பார்த்துக்கிட்டா நம்முடைய குழந்தைக்கு என்ன தேவை அவன் பார்த்துக்குவான். இப்படி சமுதாயத்தில் ஈட்டுவதும் பகிர்ந்து அளிப்பதும் என்ற நீதி வந்துவிட்டால் அங்க பொருள்துறை சமநீதி தானாக வந்து சேர்ந்துடும். அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கை தேவைகளை குறிப்பிட்ட பிறகு இதற்கு அதிகமா ஈட்டக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உண்டு.
அப்ப என்ன பண்றது? அந்த செல்வத்தை இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்யறதுன்ற கேள்வி இருக்கு. அன்செக்யூரிட்டி. அப்ப அதுக்குன்னு நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த வைப்பை நம்ம வங்கிகளிலேயோ தபால் அலுவலகங்களே போட்டு வைக்கலாம். 20% வட்டி தர்றாங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் போடுற போதுதான் 42,000 கோடி ஏமாத்தி இருக்கிறான் ஒருத்தன் இந்தியாவில். அப்ப காரணம் என்ன? நம்முடைய பணத்துக்கு அதிகபட்சமான வட்டி வேணும்னு எதிர்பார்க்கிறோம் பாருங்க. அந்த பேராசை தான் இந்த நஷ்டத்துக்கு காரணம். எப்படி போட்டாலும் உலகத்தில் உள்ள எந்த தொழிலிலும் 8-10% மேல லாபம் கொடுப்பது வாய்ப்பே கிடையாது. எனவே வங்கியில் 8% நம்ம வட்டி வருதா, அது பாதுகாப்பானது, நிம்மதியானது, நட்டம் இல்லாதது. இப்படி நம்முடைய இயல்பான வாழ்க்கை தேவைகளுக்கு மேல் ஈட்டுகின்ற பொருளை வங்கியில் வைத்துவிட்டு அது நமது என்று கூட நீங்க நினைக்க வேண்டாம். எப்போ நமக்கு ஒரு தேவை வருகிறதோ அப்போ அதை திருப்பி பார்த்தா போதும். அதை விட்டு ஷேர் மார்க்கெட்ல போடு, கோல்டுல போடு, ரியல் எஸ்டேட்ல போட்டீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் வந்தே தீரும். அதுக்கு இடைத்தரகர்கள் வருவாங்க. நமக்கு வரைகிற லாபத்தை இடைத்தரகர்கள் அள்ளிட்டு போயிடுவாங்க. மொத்தத்தில் நட்டம் தான் வந்து சேரும். எனவே நிறைந்த செல்வம் எல்லோருக்கும் அமைகிறது. பெரும்பாலான நடுத்தர குடும்பங்களுக்கு நிறைந்த செல்வம் உண்டு. அது பற்றாக்குறைய போறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுக்கு ஒரு நீண்ட ஆய்வும் சிந்தனையும் தேவை. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.